ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம டைரெக்டாக அப்படியே அடுப்புலேயே தம் போட்டு ஒன் பார்ட் ரெசிபியாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி 1/2 கிலோ, அதுவும் அளவாக நல்லா சிம்பிளாக எளிமையான முறையில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் பிரியாணிக்குனே தனியாக பெருசாக பீஸ் போட்டு வாங்கிக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவிட்டு 1 ஸ்பூன் அளவு மட்டும் தயிர், இது சிக்கனில் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா தயிரில் சிக்கனை நான் ஊற வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துறோம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 4 தான் நான் சேர்த்துருக்குறேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நாலும் பார்த்திங்கன்னா எண்ணெயில் 1 நிமிஷம் பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா பார்த்திங்கன்னா கீரி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்து வெந்து வந்ததுக்கப்புறம் சின்ன ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிறதுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கையளவு புதினா, கொத்தமல்லி 2மே பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். இது ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லி நல்லா சுருங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கணும். இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நிறைய சேர்க்கணும்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி உள்ள தோல்லாம் நல்லா சுருங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்திங்கன்னா மூடி வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரைஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம 3 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். 3 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவும்போது அரிசி உடையும், அதனால் ஃபஸ்ட்லேயே நீங்கள் கழுவி ரெடியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியோட தோல்லாம் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம தயிரில் ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. 2 நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க, கிருமி நாசினிக்காண்டி நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேங்க. பிரியாணி மசாலா இல்லாட்டிங்கன்னா நீங்கள் 1/4 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா கறியில் உப்பு பிடிச்சி நல்லா வெந்து வரும். அதனால் இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு. தக்காளி நல்லா சிக்கனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விட்டு வந்து சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு சிக்கனு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கோம், அதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 4.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தான் பார்த்திங்கன்னா தண்ணி கரெக்டான இருக்கும். எக்ஸ்ட்ரா 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ நீங்கள் சேர்த்தினா கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி உதிரியாக வராமல் குழஞ்சிரும். அதனால் தண்ணி அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி, இதுதான் கரெக்டான அளவு. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ரொம்ப அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடாமல் லேசாக பார்த்திங்கன்னா போல் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடிடலாங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அரிசியும் தண்ணியும் சேர்ந்து சுருன்னு சவுண்ட் வரும். இந்த சமயத்தில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க தேவைப்பட்டால். புளிஞ்சு விட்டுட்டு நம்ம மூடி மேலே வெயிட்டுக்காண்டி பார்த்திங்கன்னா உரல் வச்சுருக்கிறேன். உரல் இல்லைன்னா ஒரு பாத்திரம் நிறையா நீங்கள் தண்ணி பிடிச்சி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எல்லாம் கரெக்டாக டைம் பார்த்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தோசைக்கல் நான் எதுவுமே வைக்கல, டைரெக்டாக இப்படி தம் போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உடனே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க.
மேலே உள்ள ரைஸ்லாம் வேகாத மாதிரி இந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் அடியில் உள்ள ரைஸை மேலே இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே உள்ள அரிசி கீழே போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. பிரியாணிக்காண்டி ஒரு தோசைக்கல்ல வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக தம் போட்டு உதிரி உதிரியான சூப்பரான 1/2 கிலோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. பிரியாணியும் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட சூப்பராக இந்த பிரியாணி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மீல் சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டோம். மில்லட் ஆட்டாமா சப்பாத்திமா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன்.